நிறைய எஃபெக்ட் போட்டு உழைச்சிங்க, அங்கீகாரமே இல்லை, உழைச்சிக்கிட்டே இருக்கீங்க, ஒரு பேர் இல்லை, புகழ் இல்லை, ஒன்றுமே இல்லை, ஆனால் என் உழைப்பு மட்டும் போயிட்டே இருக்குன்னு சொல்கிறவங்களா, பணி மாற்றம் உண்டு, இடம் மாற்றம் உண்டு, வீடு மாற்றம் உண்டு. இது எல்லாமே மீனத்துக்கு நடக்கும். இந்த இந்த வீட்டை விட்டு இந்த வீட்டுக்கு மாறலான்னு நினைக்கிறாங்க, மாறிடுவீங்க. ஸோ இந்த வேலையிலேருந்து இந்த வேலைக்கு மாறலாம்னு நினைக்கிறாங்க அப்படின்றவங்க வேலையை மாறிடுங்க. இந்த தொழில் செஞ்சுட்டு இருக்கேன், இன்னும் கொஞ்சம் வேற ஒரு தொழில் சேர்த்து செய்யலாம்னு நினைக்கிறேன்னு சொல்கிறவங்க வேற தொழிலை சேர்த்து செய்யுங்க. அதுக்கான கால சூழ்நிலைகள் எல்லாம் உங்களுக்கு உண்டாகும். தொழில் சார்ந்த விஷயங்களில் ஒரு growth இருக்கும், 100% நீங்கள் நம்பலாம். ஆனால் உங்களோட உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துவது நல்லது. இது போக வந்து பசங்க மீன ராசிக்காரங்களுக்கெல்லாம் பசங்க வழியில் ஒரு மன திருப்தி ஏற்படும், மன சந்தோஷம் உண்டாகும். ஸோ அந்த ஒரு விஷயங்களும் வந்து உங்களுக்கு நடக்கும். ஏன்னா ராசி அதிபதி 5ல் உச்சமாக வருதுன்னா என்னெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் தடையாக இவ்வளோ காலம் வந்துட்டு இருந்ததோ அத்தனையுமே மொத்தமாக குரு வந்து உங்களுக்கு கொடுத்துருவார். அதான் என்ஜாய் பண்ணிக்கோ, இது உன்னோட டைம் சொல்லிட்டு நீங்கள் எடுக்கிற ஒவ்வொரு ஸ்டெப்லேயுமே உங்களுக்கு வெற்றி தான் இருக்கும். ஸோ அந்த அளவுக்கு வந்து நிறைய முன்னேற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில் 2026 நடக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களை சரியான முறையில் பயன்படுத்திக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. குடும்பத்திலேயே நல்ல சுபமான நிகழ்ச்சிகள் நடக்கும். இது எல்லாமே மீனராசிக்காரங்க அவங்க ஃபேமிலியில் அனுபவிக்க போகிறீங்க. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து ரொம்ப கடந்த காலகட்டங்களில் நிறைய அனுபவிச்சாச்சு. நீங்கள் இதுக்கு மேலே அனுபவித்தீங்கன்னா ஒன்றும் இல்லை, வெளியே தான் சொல்லலை, இருந்தாலும் வெளியே சொன்ன கௌரவம் போய்டுன்றது உள்ளுக்குள்ளேயே வச்சுருக்கீங்கன்றது தான் உண்மை. ஸோ அப்படி ஒரு நிலைமெல்லாம் இன்னும் உங்களுக்கு வராது. எல்லாமே இப்போ இந்த 2026 நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்க போகுது. கல்யாண வயசில் இருக்கக்கூடிய பசங்களுக்கு எல்லாமே மீனராசிக்காரங்க பேரண்ட்ஸாக இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்களுக்கு கல்யாணம் ஆகும், அவங்களோட வாழ்க்கையில் ஒரு நல்ல விஷயங்கள் நடக்கும், குடும்பத்தில் ஒரு சுப காரியம் உண்டாகும். 100% நீங்கள் நம்பலாம். நீங்கள் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அதிக கவனம் செலுத்துறது நல்லது. தேவையில்லாத பயணங்களை தவிர்ப்பது நல்லது. மீனராசியை பொறுத்த வரைக்கும் உடம்பு வந்து வெயிட் போட்டுருவாங்க சொல்லலாம். ஸோ ஹெல்த்து வயசில் நம்ம ஆரோக்கியமாக இருக்கணும்னா அப்பப்போ சின்ன சின்ன உடற்பயிற்சிகள் செய்வது நல்லது. ஸோ மீனராசியை பொறுத்த வரைக்கும் 2026 வருடம் ஒரு நல்ல வருடமாக இருக்க போகிறது. ஓரளவுக்கு கிரகங்கள் எல்லாமே அனுகூலம் தரக்கூடிய ஒரு அமைப்பில் தான் இருக்குது. சந்தோஷமாக இருக்கலாம். உங்களுடைய தசாபுத்திகள், தனிப்பட்ட சாதகங்கள் தசாபுத்திகள் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில் நீங்கள் நிறைய விஷயங்களை புது முயற்சிகளை மேற்கொண்டு செய்யலாம், தாராளமாக செய்யலாம். ஏன்னா 5ல் குரு உச்சமாகக்கூடிய அந்த காலகட்டம் வாழ்க்கையில் ஜாக்பாட். 5ல் குரு கெஞ்சினாலும் கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. ஸோ அப்படியே ஒரு அமைப்பை வந்து கொடுக்க போகிறது. நம்ம சரியான முறையில் பயன்படுத்துகிறது தான் புத்திசாலித்தனம். ஸோ உங்களுக்கான தெய்வம் அப்படின்னா உங்களுடைய குலதெய்வம் தான். ஸோ உங்களுடைய குலதெய்வம் யாரோ அவர்களை வந்து தவறாமல் வழிபாடு பண்ணுங்கள். ஒரு நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள் எல்லாமே உங்கள் வாழ்க்கையில் உண்டாகும்.